நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி தான் ஓடிட்டுருக்கோம். அது என்னென்னா பணம் காசு. பணம் காசு இதுக்கு அப்பாற்பட்டது ஒன்று இருக்குது வாழ்க்கையில். அது என்னென்னா நிம்மதி. நிம்மதியை தேடி தான் நம்ம எல்லாருமே கோவில் குளம் அந்த மாதிரி ஓடிட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கதையும் அப்படிதாங்க. ஒரு இளைஞன் குடும்பத்தை விட்டுட்டு காட்டுக்கு போய் நிம்மதியை தேடி போகிறான். கடைசியில் அந்த நிம்மதியை அவனுக்கு அங்கே கிடச்சதா இல்லையான்னு தான் கதை. உண்மையிலேயே நிம்மதி எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஒரு கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. நான் உங்கள் சரண்யா. வெல்கம் டு ஏகே டாக்ஸ். ஒரு ஊரில் கார்த்திக் அப்படிங்கிற ஒரு இளைஞன் இருக்கான். இந்த இளைஞன் தன்னுடைய குடும்பத்தோட வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கான். வேலையும் நல்லா அவனுக்கு போயிட்டுருக்கு. வேலை ஆனால் இடைவிடாத வேலை. அவனுக்கு ரெஸ்ட்டுங்கிறது அவனுக்கு வாழ்க்கையில் இல்லை. ஆனால் அவனுக்கு எல்லாமே இருந்தும் ஏதோ இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. அதாவது நிம்மதியே இல்லை அப்படிங்கிறத அடிக்கடி அவன் வீட்டில் புலம்பிகிட்டு இருக்கான். அவன் மனைவி ஆகட்டும், மக்களாகட்டும், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையுமே எனக்கு எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லைன்னு சதா புலம்பிக்கிட்டே இருக்கான். அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அவனுக்கு ஒன்று தோணுது. எதுக்காக நமக்கு நிம்மதி இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத அவன் யோசித்து பார்க்குறான். இங்கே நமக்கு வேலை பலோ, குடும்ப சூழ்நிலை, இதனால தான் நமக்கு நிம்மதிங்கிறது இல்லை. ஒருவேளை குடும்பத்தை விட்டுட்டு நம்ம தனியாக போனால் நிம்மதி கிடைக்குமோ என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறான். என்ன முடிவெடுக்கிறான்? வேலையை போய் ரிசைன் பண்ணிடுறான். குடும்பத்துலேயும் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சிடறான். என்ன லெட்டர் எழுதி வைக்கிறான்? என்னை யாரும் தேடாதீங்க, நான் நிம்மதியை தேடி என்னோட மகிழ்ச்சிக்காக நான் தனியாக ஒரு காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறான். எழுதி வச்ச பிறகு இவன் இவனுடைய உருவத்தையே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடுறான். எப்படி சேஞ்ச் பண்ணுறான்? மொட்டை அடிச்சுக்கிறான், காவி உடைக்கி மாறிடுறான். சிட்டியிலேருந்து அவன் ஒரு காட்டை நோக்கி போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கிது அவனுக்கு. சிட்டியிலேருந்து காட்டை நோக்கி போகிறான். காட்டில் ஒரு மலை உச்சியை தேர்ந்தெடுக்கிறான். அங்கே போய் ஒரு குகையை கண்டுபிடிக்கிறான். அந்த குகையில் தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனோடனே அவனுக்கு அப்படி ஒரு நிம்மதி கிடைக்கிது. ஏன்னா அங்கே யாருமே இல்லையே. அங்கே உள்ள மரங்கள், இயற்கை சூழல்கள், விலங்குகள், இது எல்லாமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஆனால் முக்கியமாக ஒன்றே அவன் டார்கெட் பண்ணுறான். என்ன டார்கெட் பண்ணுறான்னா, கோபம், பொறாமை இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்காக அதை டார்கெட் பண்ணி அவன் தியானத்தில் ஈடுபடுறான். அப்படி ஈடுபடுறப்ப 25 வருஷம் அவனுக்கே தெரியாமல் தியானத்தில் இருக்கான். அப்பப்போ பசிக்கு அங்கே உள்ள பழங்கள், காட்டில் கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு பசியை ஆற்றிக்கிறான். இப்போ 25 வருஷம் கடந்துட்டு இல்லையா, இப்போ அவனுக்குள்ள ஒரு நிம்மதியை உணர்றான், அமைதியவும் உணர்றான். அவனை ஒரு பெரிய ஞானி போல உணர்றான். ஓ, நம்ம ஞானி ஆகிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போதைக்கு நம்ம சிட்டிக்கு போகலாம், நம்ம வீட்டெல்லாம் முழுட்டு வந்துட்டோம், இப்போ அங்கே உள்ள நிலைமை எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சிட்டிக்கு வரான். கார்த்திக் சிட்டிக்கு வரத்துக்கு மெயினாக இன்னொன்று காரணமும் இருக்குது. என்ன காரணம்னா, அவனை ஒரு ஞானி மாதிரி நினச்சிக்கிட்டதுனால நம்மளோட ஞானத்தை போய் சிட்டியில் உள்ள மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையே சிட்டிக்கு வரான். வரப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே உள்ள கூட்ட நெரிசலை பார்க்குறான், மாற்றங்களையும் பார்க்குறான். ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி கார்த்திக் இந்த இடத்துலேருந்து போனப்போ சின்ன சின்ன பில்டிங் இருந்துச்சு. இப்போ பெரிய மால், ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி நிறைய கட்டிடங்களை அவன் பார்க்குறப்ப அவனுக்கு அந்த இடமே ஒரு புதுமையாக இருக்குது. அங்கே உள்ள கூட்ட நெரிசலை பார்க்குறதுக்கு இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போய் சேர முடியாது, இப்போதைக்கு நடந்தோன்னா நம்ம பஸ்ஸு கிடச்சா பஸ்ஸில் ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது. சரின்னு சொல்லிட்டு கார்த்திக் என்ன பண்ணுறான்? பஸ்ஸில் ஏறிடுறான். பஸ்ஸில் ஏறின பிறகு தான் தெரியும், பஸ்ஸுலேயுமே அவ்வளோ கூட்டங்கள் அதிகமாக இருக்குது. அந்த கூட்டங்கள் இருக்கிறப்ப பஸ்ஸில் ஒரு சீட்டை பிடிச்சிட்டு கார்த்திக் போய் உட்காந்துடுறான். உட்கார்றப்ப என்ன ஆகுதுன்னா, பஸ்ஸில் கூட்டம் வேறு அதிகமாக இருக்குது. கூட்டத்தில் ஒரு வாலிபன் ஏறிடுறாரு. ஏறின பிறகு கார்த்திக்கோட காலை கவனிக்காமல் கால் மேலே அந்த வாலிபர் காலை வச்சிடுறாரு. வச்ச உடனே கார்த்திக்கு அந்த வலியை பொறுக்க முடியாமல் கார்த்திக் சடார்னு எழுந்து அந்த வாலிபரை கன்னத்தில் ஒரு அறை விட்டுறாரு. அறை விட்ட நாளைக்கு அந்த வாலிபர் மயங்கி கீழே விழுந்துடுறாரு. விழுந்த நாளைக்கு உனக்கு அதோட கார்த்திக் நிப்பாட்டல, உனக்கு அறிவில்லையா, உனக்கு கண் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வார்த்தைகளை கேட்க ஆரம்பிக்கிறாரு. கேட்க ஆரம்பித்த பிறகு அந்த வாலிபருக்கு பதில் சொல்லவும் முடியலை, மயக்கத்தில் வேற இருக்காரு. அந்த பஸ்ஸில் உள்ள எல்லாருமே கார்த்திகை தான் பார்த்தாங்க. கார்த்திக்கு அப்போ தான் உணர்றாரு தான் ஞானின்னு.
25 வருஷமாக நம்ம சேர்த்து வச்சுருந்த அமைதி எங்கே போச்சு அப்படிங்கிறத அந்த ஒரு கணம் வந்து கார்த்திக் நிதானமாக யோசித்து பார்க்குறாரு. 25 வருஷமாக நம்ம வந்து ஒரு ஞானி போலவே நம்மளை நினச்சிக்கிட்டு இருந்தோம். நம்ம வந்து கோபத்தை அடக்கிட்டோம், பொறாமை குணத்தை அடக்கிட்டோம், நம்ம கெட்ட குணத்தை எல்லாத்தையுமே வந்து அடக்கிட்டோம், நம்ம ஒரு ஞானியாக ஆயிட்டோம் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம முழுமையாக ஞானியாக ஆகலை அப்படிங்கிறத கார்த்திக் வந்து உணர்ந்து பார்க்குறாரு. அடுத்த ஸ்டாப்பிங் வருது. அப்போ வந்து அந்த வாலிபர் பஸ்லேருந்து இறங்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. உடனே கார்த்திக் வந்து பஸ்லேருந்து எழுந்து அந்த நபர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு. தன்னுடைய கைகள் ரெண்டுத்தையும் கூப்பி என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறத மனப்பூர்வமாக கேட்குறாரு. ஏன் மேலே தான் தப்பு, நான் கோவப்பட்டிருக்க கூடாது, பஸ்ஸில் கூட்டம் வந்ததுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருந்துருப்பீங்க, நான் தான் அமைதியாக போயிருந்துருக்கணும் அப்படின்னு கார்த்திக் வந்து திரும்பவும் மன்னிப்பு கேட்குறாரு. இப்போது கார்த்திக் வந்து ஒன்று உணர்ந்து பார்க்குறாருங்க. என்ன உணர்ந்து பார்க்குறாரு? அப்போ 25 வருஷமாக நம்ம சேர்த்து வச்ச தவ வாழ்க்கையெல்லாம் இங்கே என்ன ஆச்சு? அப்போ உண்மையிலேயே நம்ம கோபத்தை வெல்லலை, அதை அடக்கி தான் வச்சுருந்துருக்கோம். அப்போ 25 வருஷமாக அந்த கோபத்தை வெல்லாமல் அதை அடக்கி தான் வச்சுருந்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து கார்த்திக் உணர்ந்து பார்க்குறாருங்க. ஏன்னா சவால்கள் நிறைந்த உலகம் அங்கே இல்லை. காட்டில் இருந்ததுனால, மனிதர்கள் இல்லாமல் வாழ்ந்ததுனால அவங்க சவால்கள் இல்லை. இங்கே திரும்பவும் அவர் சிட்டிக்கு வரப்போ இங்கே சவால்கள் நிறைந்த வாழ்க்கையை அவர் வந்து சந்திக்கிறாரு. சவால்கள்ங்கிறப்ப நமக்கு வந்து போராட்டங்கள் இருக்கும், வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ்ஸ் நமக்கு வந்து நடந்தாலும் அதெல்லாம் எதிர்கொண்டு வாழ்கிறது தான் நமக்கு வந்து தவ வாழ்க்கைங்கிறது இருக்குது அப்படிங்கிறத வந்து கார்த்திக் வந்து உணர்ந்து பார்க்குறாரு. அப்போது 25 வருஷமாக நம்ம வந்து வாழ்க்கையை வீணடிச்சிட்டோம். நிம்மதி நம்ம வந்து நம்மளை ஒரு ஞானம் அடைந்துதான் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கோம். உண்மையிலே நமக்கு வந்து ஞானங்கிறது அப்போ வந்து அடையலை. நிம்மதி எங்கே இருக்குன்னா, நம்ம வந்து எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை வந்து நம்ம கடந்து செல்றது மூலமாக தான் நிம்மதி நமக்கு கிடைக்கும். அப்போது நிம்மதிக்காக 25 வருஷமாக நம்ம குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு தனியாக காட்டுக்கு போய் நம்ம ஞானம் பெறறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துட்டோமே, அப்போ நம்ம தவறு பண்ணிட்டோம். அப்போ உண்மையிலே ஞானங்கிறது நமக்கு வந்து கிடைக்கல. அப்போது நிம்மதிக்காக நம்ம தவ வாழ்க்கையை நோக்கி பயணம் செய்யணும்னு அவசியம் இல்லை. குடும்பத்தில் இருந்துக்கிட்டே எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலுமே, எத்தகைய சூழ்நிலை வந்தாலுமே அந்த சூழ்நிலையை நம்ம மனமானது அமைதியாக கடந்து சென்றாலே போதுங்கிறத கார்த்திக் உணர்றாருங்க. தான் 25 வருஷமாக அறியாமைங்கிற வாழ்க்கையில் நம்ம வந்து வாழ்ந்து அந்த தவ வாழ்க்கையை வந்து வாழ்ந்துருக்கோம் அப்படிங்கிறத கார்த்திக் வந்து அதையும் உணர்ந்து பார்க்குறாங்க. நிம்மதிக்காக நம்ம வந்து துறவரம் அந்த மாதிரி எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்லை. குடும்பத்தில் இருந்துக்கிட்டே எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலுமே எதையும் அடக்கணும்னு நினைக்காம அதை வெற்றி கொள்ளணும் அப்படின்னு நம்ம நினச்சாலே போதும் அப்படிங்கிறதையும் கார்த்திக் வந்து நினச்சி பார்க்குறாங்க. அமைதிக்காகவும் நிம்மதிக்காகவும் துறவரம் மேற்கொள்ளாமல் யாருக்கிட்டையும் போய் நம்ம ஆலோசனையும் கேட்காம நமக்குள்ளேயே எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலுமே அதை நிதானமாக யோசித்து கையாளணும் அப்படிங்கிறதையும் கார்த்திக் வந்து நினச்சி பார்க்குறாருங்க. இந்த கதை மூலமாக நம்ம ஒன்று தாங்க தெரிஞ்சுக்கணும். எப்பேற்பட்ட சூழல் வந்தாலுமே ஆலோசனைங்கிற பேரில் மற்றவங்கள்ட்ட போய் கேட்குறத விட நம்ம என்ன நடக்குதோ அதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு நிதானமாக யோசித்தாலே போதுங்க. கோபம் வருதா, நெகட்டிவ் தாட்ஸ் வருதா, அதை நிதானமாக யோசித்து அந்த ஒரு கணம் யோசித்தாலே நமக்கு வந்து போதும். நிம்மதியை வந்து நம்ம சுலபமாக வாழ்க்கையில் வந்து ஈட்டிடலாங்க. அமைதியுமே நம்ம சுலபமாக வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற செய்யலாம். இது வரைக்குமே இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாராச்சும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.